அல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுடைய எங்கள் தேவனே மக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாதி கர்த்தாவே, தேவா ராஜாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். ஆராதனைக்குரிய ஒரே மெய் தேவனே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட குருத்தோலை ஞாயிறு உம்முடைய பரிசுத்த ஆராதனை வேளைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக உம்மை துதிக்கிறோம். வர வேண்டியதான தம்முடைய பிள்ளைகளை, புதியவர்களை கர்த்தர் கூட்டிச் சேரும். எங்கள் தேவாதி தேவன் வந்து முன்னின்று உம்முடைய பரிசுத்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதிகளையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் நடத்தி தாரும். பாடல் பகுதிகளை பொறுப்படும் பாடும் பொழுதே எங்கள் தேவனுடைய பிரசன்னம் உம்முடைய ஜனங்களை நிரப்பட்டும் கர்த்தாவே. அபிஷேக ஜெபம் ஆராதனை வேளைகளிலே விசேஷித்த பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை எங்களை நிரப்பட்டும். ஆராதனை வேலையை பொறுப்படும் தூது பகுதியிலே எங்களோடு பரிசுத்த ஆவியானவர் பேசுவீராக. அன்பின் காணிக்கைகளை பொறுப்படும் உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற வரப்போகிற யாவரையும் கர்த்தர் அபிஷேகத்தை ஆசீர்வதித்து அனுப்புவீராக. எங்கள் தேவனுடைய சர்வ வல்லமுள்ள கரத்திலே, ஆசீர்வதிக்கிற கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கொடுக்கப்பட்டிருக்கிறதான பாட்டுத்தாளிலே முதலாவது பாடல், ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. முன்னும் பின்னும் சாலை நகர் சின்ன பாலர் பாடினார். முன்னும் பின்னும் சாலை நகர் சின்ன பாலர் பாடினார். அன்று போல இன்று நாமும் அன்பாய் தூதி பாடுவோம். அன்று போல இன்று நாமும் அன்பாய் தூதி பாடுவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. சின்ன மரி நீரில் ஏறி அன்பர் பவனி போனார். சின்ன மரி நீரில் ஏறி அன்பர் பவனி போனார். இன்றும் என் நகத்தில் அவர் என்றும் அரசாளுவார். இன்றும் என் நகத்தில் அவர் என்றும் அரசாளுவார். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. அவர் மத
பாவமதை போக்கவும் இப்பாவியை கைதூக்கவும் பாவமதை போக்கவும் இப்பாவியை கைதூக்கவும் பாசமுள்ள இயேசையா பவனியாக போகிறார் பாசமுள்ள இயேசையா பவனியாக போகிறார் ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா பாலகர்களின் கீதம் கேட்டு பாசமாக மகிழ்ந்தார் பாலகர்களின் கீதம் கேட்டு பாசமாக மகிழ்ந்தார் ஜாலவீணையோடு பாடி பாதமுத்தி செய்குவோம் ஜாலவீணையோடு பாடி பாதமுத்தி செய்குவோம் ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா குருத்தோலை ஞாயிற்றில் நம் குரு பாதம் பணிவோம் குருத்தோலை ஞாயிற்றில் நம் குரு பாதம் பணிவோம் கூடி அருள் பெற்று நாமும் திரியேகரை போற்றுவோம் கூடி அருள் பெற்று நாமும் திரியேகரை போற்றுவோம் ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஹல்லேலூயா. பாட்டுத்தாளிலே இரண்டாவது பாடல், இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம், வேகம் சென்றிடுவோம். ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம், ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை, அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா என்றென்றும் போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம், ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலோ, தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலோ, துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலோ, தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலோ, பயமும் இல்லை கலக்கமில்லை, பயமும் இல்லை கலக்கமில்லை,
ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். செங்கடல்கள் தடை செய்தாலும், பார்வோன் சேனைகள் பின்தொடர்ந்தாலும், செங்கடல்கள் தடை செய்தாலும், பார்வோன் சேனைகள் பின்தொடர்ந்தாலும், அச்சமில்லை திகிலுமில்லை, அச்சமில்லை திகிலுமில்லை, அற்புத நமுறை. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஹல்லேலூயா. பாட்டுத்தாளிலே 3வது பாடல். அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் பொற்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். இந்த பாடலை பாடி நாம் ஜெபிப்போம். நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் பொற்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் பொற்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். எல்லா ஜாதியார், எல்லா கோத்திரர், எல்லா மொழியோ இயேசு மக்களா, சிலுவையின் கீழ் இயேசு ரத்தத்தால் சீர் போராட்ட செய்து முடித்தோர் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் பொற்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் பொற்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். வெள்ளை அங்கியை தரித்து கொண்டு வெள்ளை கொருதா ஓலை பிடித்து ஆர்ப்பரிப்பார் பிதாவின் முன்பு ஆட்டுக்கொடிக்கே மகிமை என்று அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் பொற்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் பொற்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். தனிமையிலோ வறுமையிலோ லாசரு போன்று நின்றவர்கள், யாசித்தாலோ போஷித்தாலோ விசுவாசத்தை காத்தவர்கள் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின்
களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர் களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? ஆட்டுக்குட்டிதான் இவர் கண்ணீரை அகற்றி துடைத்திடுவார், அழைத்து செல்வார் இன்ப ஊற்றுக்கே அள்ளி பருக. இயேசுதாமே அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர் களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர் களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? தனிமையிலும் வறுமையிலும் லாசரு போன்று நின்றவர்கள், யாசித்தாலும் போஷித்தாலும் விசுவாசத்தை காத்தவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர் களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர் களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? ஆட்டுக்குட்டிதான் இவர் கண்ணீரை அகற்றி துடைத்திடுவார், அழைத்து செல்வார் இன்ப ஊற்றுக்கே அள்ளி பருக. இயேசுதாமே அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர் களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர் களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர் களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர் களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர் களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர் களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? கிருபையுள்ளவரே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. லிபிகட பகதுரபல பங்கட பகஷல பகட பகதுடி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த ஞாயிற்றுக்கிழமை குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லி விசேஷித்த ஒரு ஞாயிறாக எல்லாரும் இன்றைக்கு ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தின் இறுதி பகுதியிலே வருகிற பவனி ஆராதனை எல்லா ஜனங்களும் குருத்தோலைகளை கைகளில் பிடித்திருந்தார்கள். குருத்தோலை என்பது ரட்சிப்பை காட்டுகிறது. மரத்திலிருந்து வேறு விரிக்கப்பட்ட குருத்து, வேறு விரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. கிறிஸ்துவுக்கு முன்பாக நாம் வேறு விரிக்கப்பட்டவர்களாக ரட்சிப்பு என்கிற குருத்தோலையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். எழுத்துக்குரிய குருத்தோலைகள் காய்ந்து போகும், ஆனால் தேவன் நமக்கு தந்த ரட்சிப்பாகிய குருத்தோலை
என்றைக்கும் பசுமையாக இருந்து நம்மை ஆசீர்வதித்து நடத்துகிறபடியினாலே நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். லிபிக்காடா பாக்கா ஷால பங்காடா பாக்கா துடிபி லிபிக்கு துடி. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. லிபிக்காடா பாக்கா துரபால பங்காடா பாக்கா துடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவர், கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறுபவர், ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளையை கவனித்து பாருங்கள். பொதுவாக ராஜாக்களை தேடிதான் ஜனங்கள் செல்லுவார்கள். தேசத்தின் ராஜாக்களை தேடி ஜனங்கள் செல்லுவார்கள். ஆனால் நம்முடைய ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவோ உன்னிடத்தில் வருகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஆராதிக்கிற இயேசு ராஜா நம்மை தேடி வருகிறவராய் இருக்கிறபடியினாலே கரங்களை தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். லிபிக்காடா பக்க ஷால பங்காடா பக்க துடிபி லிபிக்கு துடி. லிபிக்காடா பக்க துரபால பக்காடா பக்க துடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தராக, தேவாதி தேவனாக இருந்த பொழுதும் நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக அவர் நம்மை தேடி வருகிற தேவனாயிருக்கிறார். மீண்டும் நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். லிபிக்காடா பக்க ஷாலபங்காடா பக்க துடிபி லிபிக்கு துடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. கர்த்தரின் நாமத்திலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம். தேவனுடைய பிள்ளையே, அங்கே வந்த ஜனங்கள் யாருமே மௌனமாய் இருக்கவில்லை. எல்லாரும், சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாரும் ஆர்ப்பரிக்கிறார்கள். தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொல்லி, கர்த்தரின் நாமத்திலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லி, உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி எல்லாரும் துதிக்கிறார்கள், ஆர்ப்பரிக்கிறார்கள். தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளாகிய நாமும் கூட ஆண்டவரை துதிக்கும் பொழுது, ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கும் பொழுது, ஆர்ப்பரித்து மகிமைப்படுத்தும் பொழுது, இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்தில், நம்முடைய வீட்டில், நம்முடைய ஆலயத்தில் அவர் பவனியாக வந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறபடினாலே மீண்டும் கரங்களை தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். லிபிக்காடா பக்க ஷாலபங்காடா பக்க துடி. லிபிக்காடா பக்க ஷாலபங்காடா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து, குருத்தோலை கையில் எடுத்து நாம் ஓசன்னா பாடிடுவோம், நாம் ஓசன்னா பாடிடுவோம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரமெல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். சாத்தானின் அதிகாரமெல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு
எப்போதும் வெற்றி உண்டு. மேகங்கள் நடுவினிலே என் நேசர் வரப்போகிறார். மேகங்கள் நடுவினிலே என் நேசர் வரப்போகிறார். கரம் பிடித்து அழைத்து செல்வார், கரம் பிடித்து அழைத்து செல்வார். நம் கண்ணீரெல்லாம் துடைப்பார், நம் கண்ணீரெல்லாம் துடைப்பார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போது வெற்றி உண்டு. ஆமே, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போது வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போது வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போது வெற்றி உண்டு. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, ஹல்லேலூயா. மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் எழுந்து நின்று பாட்டுத்தாளிலே 4, 5, 6 ஆகிய பாடல்களை பாடி நாம் ஆராதிக்க போகிறோம். தேவனுடைய பிரசன்னம் தொடர்ந்து நம்மை நிரப்பி நடத்தப் போகிறது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பக்தி வினயத்தோடு கூட பாடி நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். 4வது பாடல், ஓசன்னா ஓசன்னா, உன்னதத்தில் ஓசன்னா, உம்மை உயர்த்திடுவோம் துதி நிறைவுடன். யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. தெரிந்த பாடல் பக்தி வினயத்தோடு கூட பாடி நாம் கர்த்தரை ஆராதிப்போம்.
பாடுவோம். ஓசன்னா ஓசன்னா உன்னத தேவனே ஓசன்னா 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 அசைத்து பாடுவோம். ஓசன்னா ஓசன்னா உன்னத தேவனே ஓசன்னா 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 உன்னத தேவனே ஓசன்னா 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 மீட்டவரே ஆராதனை சிறகுகளா மூடுபவரே கரங்கள் அசைத்து பாடு. உன்னத தேவனே ஓசன்னா 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 படைத்தவரே ஆராதனை ஆராதனை பாவங்களை மன்னித்தவரே ஆராதனை ஆராதனை கரங்கள் அசைத்து ஓசன்னா உன்னத தேவனே ஓசன்னா 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 உன்னத தேவனே ஐந்தாவது பாடல், கடைசி பாடல், ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. இந்த பாடலை நாம் கரங்களை தட்டி பாடி நாம் கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்தி நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள் பிரவேசிப்போம். ஹல்லேலூயா.
ஓசன்னா 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 ராஜாதி ராஜா இயேசுவே கர்த்தாதி கர்த்தர் இயேசுவே உலகின் ரட்சகர் இயேசுவே ஓசன்னா குருடரின் கண்களை திறந்தவர் தன்னிட்ட ரசமாய் மாற்றினார் மரித்தோரை உயிருடன் எழுப்பினார் ஓசன்னா 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 சீயோ குமாரத்தி களிகொரு எருசலே குமாரத்தி கல்வி தாழ்மையில் ராஜா வருகிறார் ஓசன்னா யூதராஜ சிங்கம் இயேசுவே தேவ ஆட்டுக்குட்டி இயேசுவே கழுதை மேல் வருகிறார் இயேசுவே ஓசன்னா 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 ஹalleluya ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ ஹalleluya ಯಾವರು ಉಟ್ಕಾರಲ್ಲ நமக்கு வெள்ளிக்கிழமை வருகிற வெள்ளிக்கிழமை வழக்கம் போல நமக்கு சிலுவை தியான ஆராதனை நடைபெறும். இதே நேரம் 9:30 மணியிலிருந்து 11 மணி வரை. எனவே கர்த்தருடைய பிள்ளைகள் வழக்கம் போல வெள்ளிக்கிழமை சிலுவை தியான ஆராதனைக்கு நீங்கள் அனைவரும் வரும்படி ஞாபகப்படுத்துகிறேன். ஜெபத்தோடு கலந்து கொள்ளுங்கள். வருகிற வெள்ளிக்கிழமை இதே நமக்கு ஆராதனை நேரம்தான். இதே நேரத்திற்கு நீங்கள் வந்துவிடலாம். கர்த்தருடைய வார்த்தைக்குள் நாம் பிரவேசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம். 21ஆம் அதிகாரம், புதிய ஏற்பாட்டிலே 31வது பக்கம் என்று நினைக்கிறேன். மத்தேயு 21ஆம் அதிகாரம் முதல் 9 வசனங்கள். ஒவ்வொரு வசனமாக விரும்புகிற யாவரும் வாசிக்கலாம்.
தலைகளை கவிழ்ந்து ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இம்மட்டுமாக நாங்கள் உம்முடைய சமூகத்திலே விடுதலையோடு பாடி துதித்து மகிமைப்படுத்த நீர் எங்களுக்கு உதவி செய்திருப்பா. இப்பொழுதும் உம்முடைய கிருபையுள்ள வார்த்தைகளை கேட்கும்படியாக உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் ஒருவரே எங்களோடு பேசுவீராக. சிறியவர்களாகிய நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 2ஆம் வசனம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தின் கடைசி பகுதியிலே வந்த வேளை இது. அப்பொழுது ஒரு பவனி, ஒலிவமலை பக்கத்திலிருந்து பவனியாக அவர் செல்கிறார். அப்பொழுது அவர் தெரிந்து கொண்ட வாகனம் தான் என்னது? கழுதை. கழுதையை தெரியாதவர்கள் நம்மில் யாருமே இருக்க முடியாது. ஏன்னா நமக்கு கோபம் வந்த நம்ம என்னதான் சொல்லுவோம்? மனுஷனையும் போ கழுதை அப்படின்னு தான் சொல்லுவோம். அதனால கழுதை நம்மோட ஒட்டி தான் இருக்கும். கோபத்தில் அப்படித்தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் கழுதைகளுக்குள்ள சண்டை வந்ததுன்னா அது ஒரு நாளும் ஒரு கழுதை இன்னொரு கழுதையை பார்த்து மனுஷனேன்னு சொல்லாது, நம்ம தான் கழுதைன்னு சொல்லுவோம். மழை வரலன்னு வச்சுக்கிடுங்க, நீங்கள் பேப்பர்லலாம் பார்த்துருப்பீங்க சில ஆண்டுகளுக்கு முன்னால். மழை வரலன்னா கிராமத்தில் என்ன செய்வாங்க? 2 கழுதைகளுக்கு மேரேஜ் பண்ணி வைப்பாங்க. கிராமங்களில் 2 கழுதைகளுக்கு மேரேஜ் பண்ணி வைப்பாங்க, மழை வரும்னு சொல்லி ஒரு நம்பிக்கை. இன்னும் சில வீட்டில் படங்கள் போட்டிருப்பாங்க, கழுதை படம் போட்டிருப்பாங்க. அதில் எழுதியிருக்கும், என்னை பார் யோகம் வரும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கும். இப்படி கழுதைகளை குறித்து நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். பழங்காலத்திலே, மிக மிக பழங்காலத்திலே சால்டியா ஊர் என்று ஒரு பிரதேசம் இருந்தது. அந்த நாட்டிலே அரசு சின்னமே என்னதுதான்? கழுதைதான். சால்டியா ஊர் அது பழங்காலத்தில் உள்ள ஒரு பிரதேசம். அதுல அரசு சின்னமாக கழுதையைத்தான் வைத்திருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. பொதுவாக இந்த கழுதையை வீட்டு விலங்குகளாக அந்த நாட்களிலே வளர்த்து வந்தார்கள். சேரட்டு வண்டிகளை இழுப்பதற்கு இந்த கழுதைகளை பயன்படுத்தினார்கள். மலை பிரதேசங்களிலே விறகுகள் மற்றும் பழுக்கள் சுமந்து செல்ல இந்த கழுதைகளை பயன்படுத்தினார்கள். இன்னும் சவாரி செய்யவும் கழுதைகள் பயன்பட்டது. அதே நேரத்தில் பிலேயாம் தீர்க்கதரிசிக்கு புத்தி புகட்டினதும் இந்த கழுதை தான். இந்த கழுதைகளிலே வெள்ளை நிற கழுதைகள் என்று சொல்லி உண்டு. வெள்ளை நிற கழுதை என்பது சாதாரண கழுதை அல்ல, அது குதிரைகளை காட்டிலும் விலை கூடின, விலை மதிப்புள்ள கழுதைகளாம். அதிலே சாதாரண மக்கள் பயணம் செய்ய மாட்டார்களாம். பெரிய பெரிய தனவான்கள், பெரிய பெரிய நியாயாதிபதிகள், இவங்க தான் அந்த நாட்கள்ல இந்த வெள்ளை கழுதை இலே பயணம் செய்வார்களாம். சாதாரண ஜனங்கள் போக முடியாது, விலை கூடினது. நம்முடைய ஆண்டவர் அப்படி விலை மதிப்புள்ள கழுதையெல்லாம் கேட்கல, சாதாரண கழுதையை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா.
சகரியா 9:9 சொல்லப்பட்ட அந்த தீர்க்கதரிசன வசனம் நிறைவேறுவதற்காக அவர் கழுதையை தெரிந்து கொள்கிறார். ஆண்டவர் தெரிந்து கொண்டதான கழுதையை குறித்து வாசியுங்கள். மார்க்கு 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மார்க்கு 11:2. போதும். ஒருவரும் ஒரு காலும் ஏறியிராத ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள். அதை கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்றார். அந்த கழுதையை இவ்வளவு காலமும் வளர்த்தது ஒருவன். ஆனா இப்போ ஆண்டவர் அதை தனக்காக என்ன செய்கிறார்? தெரிந்து கொள்கிறார். வளர்த்தது ஒருவன் கஷ்டப்பட்டு, ஆனால் ஆண்டவர் தெரிந்து கொள்கிறாரே என்று நம்ம நினைக்கலாம். ஆண்டவருக்கு அதுல உரிமை இருக்கா? தேவனுக்கு அந்த அவன் கஷ்டப்பட்டு வளர்த்த அந்த கழுதையை உரிமை பாராட்ட இவருக்கு உரிமை இருக்கா என்று ஒருவேளை மனிதன் எண்ணுவான். வேதம் என்ன சொல்லுகிறது? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 1. காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பிராணிகளையும் எல்லாவற்றையும் உண்டாக்க. காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், இதையெல்லாம் உண்டாக்குனது யாரு? தேவன். அவன் வளர்க்கிறான் அவ்வளவு, ஆனால் உண்டாக்குனது கர்த்தர். உண்டாக்கின தேவனுக்கு அந்த கழுதையின் மேல் முழு அதிகாரமும் இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நாம் எவ்வளவுதான் படித்திருந்தாலும், பெரியவர்களாக அல்லது சிறியவர்களாக எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும், வேதம் சொல்லுகிறது எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையது என்று சொல்லுகிறது. எனவே அந்த கழுதையானது இயேசுவுக்கு உரிமையுள்ளது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. கர்த்தர் அதை தெரிந்து கொண்டது போல ஒன்றுக்கு உதவாத நம்மையும் கூட ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த கழுதை இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்டபடினாலே கிட்டத்தட்ட 2000 வருடங்களுக்கு மேலாக 2024 வருடங்களாக உலகம் முழுவதும் எல்லா சபைகளிலும் இந்த கழுதையை குறித்து பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது. தேவன் தெரிந்து கொண்டதான அந்த கழுதைக்கு வந்த மேன்மை இது. அதே போலதான் கர்த்தர் நம்மையும் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். மார்க் 11:2 நீங்க தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறியிராத ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய கழுதை, சவாரி இன்னும் செய்யல, சவாரிக்கு அது புதிய கழுதை. அதே நேரத்தில் அது கட்டப்பட்டு இருக்கிற கழுதை. இது இயேசுவை சுமக்க வேண்டும் என்றால், இயேசுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால், அதனுடைய கட்டுகள் என்ன செய்யப்படணும்? அவிழ்க்கப்படும். இன்றைக்கு அநேகர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அல்லது ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அநேகர்கள் பாவ கட்டுகளுக்குள் இருப்பதும், சாப கட்டுகளுக்குள் இருப்பதும், பலவிதமான போராட்டத்தின் கட்டுகளுக்குள் இருப்பதும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள அது தடையாக இருக்கிறது. பாவம் ஒரு மனிதனை இயேசுவினிடத்திலே சேர்க்க விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது. சாபம் ஒரு மனிதனை இயேசுவினிடத்திலே வரவிடாதபடி தடுத்து கொண்டிருக்கிறது. இப்படி பலவிதமான கட்டுகள் கட்டப்பட்டிருக்கிறபடியினாலே ஆண்டவர் தம்முடைய சீசர்களுக்கு சொன்னார், அது கட்டப்பட்டிருக்கிறது, நீங்கள் என்ன செய்யுங்கள்? அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார். கழுதையைத்தான் எல்லாரும் பார்ப்பார்கள், ஆனால் ஆண்டவருடைய கண்கள் கழுதையை மட்டுமல்ல, அது கட்டப்பட்டிருக்கிறதையும் காண்கிறது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். மனிதன் முகத்தை பார்ப்பார், தேவனோ
இருதயத்தை பார்க்கிறார். நம்முடைய முழு நிலவரத்தையும் ஆண்டவருடைய கண்கள் காணும். எனவே தேவனுடைய பிள்ளைகள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள விடாமல் தடுக்கிறது பாவக்கட்டுகள் அல்லது சாபக்கட்டுகள். இதையெல்லாம் அவிழ்க்க நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் மட்டுமே முடியும். எனவே அதை அவர்கள் அவிழ்க்கும் போது ஏதாவது சொன்னா, தடை பண்ணுனா, நீங்க ஒன்னே ஒன்று சொன்னா போதும், தடைகள் வரும். ஏன் குட்டியை அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்பார்கள். எதுவரை தடை வரும், எதுவரை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்பார்கள். இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று நீங்கள் சொல்லும் வரைக்கும் தான். ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லியாச்சுன்னா கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு விடும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எப்போ நம்மை இயேசுவுக்கு முழுதாக ஒப்பு கொடுக்கிறோமோ, எப்பொழுது நான் இயேசுவின் பிள்ளை என்று நம்மை அர்ப்பணிக்கிறோமோ, எப்பொழுது இயேசுதான் என்னுடைய தேவன், எனக்காக இரத்தம் சிந்தினவர் என்று விசுவாசிக்கிறோமோ, அப்பொழுதே பிசாசுடைய கட்டுகள், பாவத்தின் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு போய்விடும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே தாவீது சொல்லும் பொழுது சொல்லுகிறான் 2 சாமுவேல் 22:6 பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது என்று சொல்லுகிறான். பலவிதமான கட்டுகள் மனிதனை ஆட்டி படைக்கிறது. ஆனால் எப்பொழுது இயேசுவினிடத்திலே நாம் வருகிறோமோ, இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோமோ, அப்பொழுதே அந்த கட்டுகள் ஒவ்வொன்றாக அறுக்கப்பட்டு போய்விடும் என்பதை மறந்துவிடக்கூடாது. எனவே இந்த கழுதையானது கட்டப்பட்டிருந்தது. பொதுவாக கழுதைகளை வீட்டில் நல்லா கட்டி தான் வளர்ப்பாங்க. ஒரு முறை ஒரு இளைஞனும் ஒரு முதியவரும் 10 கழுதைகளை சந்தையில் போய் விற்கிறதுக்காக கூட்டிகிட்டு போனாங்க. ஒரு இளைஞனும் அவங்க தாத்தாவும் முதியவரும் 10 கழுதைகளை சந்தைக்கு விற்பதற்காக அழைத்து கொண்டு போன போது, அந்த காலத்தில் நடந்து தான் போனோம். அப்போ போகும் பொழுது இருட்டி விட்டது. சந்தைக்கு போகிறதுக்கு முன்னாடி உடனே இரவில் ஒரு சத்திரத்தில் நம்ம தங்கிட்டு போவோம்ப்பா அப்படின்னு பெரியவர் சொன்னதும் அந்த சத்திரத்தில் தங்கினாங்க. அப்போ 10 கழுதைகளை ஒன்றா நிப்பாட்டி கெட்டி விட்டுருப்பா காலை அப்படின்னு சொன்னாங்க. உடனே இளைஞன் கயிறு எடுத்து கட்டினான். ஒவ்வொரு கழுதையாக காலை கட்டிகிட்டே போனான். 9 கழுதை காலை கட்டிட்டான். இன்னும் 10வது கழுதை கட்டுறதுக்கு கயிறு இல்லை. ஐயோ ஓடிருமே ராத்திரி அப்படின்னு சொல்லி தாத்தாட்ட கேட்குறான். ஒரு கழுதையை கட்டுறதுக்கு கயிறு இல்லை தாத்தா. அப்படியா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த 9 கழுதையை கையை நீ கட்டும்போது எப்படிலாம் கையை ஆட்டுனியோ, பாசாங்கு பண்ணினியோ, அதே போல அந்த 10வது கழுதையும் பக்கத்தில் நிறுத்தி கெட்டுறது மாதிரி பாசாங்கு பண்ணு அப்படின்ட்டார் அவர். அது மாதிரி இவன் அந்த கட்டப்பட்ட 9 கழுதைக்கு பக்கத்தில் 10வது கழுதை நிறுத்தி இனத்தே கெட்டுறது மாதிரி காலை சுற்றி கையை காட்டினான். சத்தம் கட்டாமல் அந்த கழுதை நின்றுச்சு. ராத்திரி பூரா ஆசையில்லை, எல்லா கழுதையில ஓடிச்சு. அது என்ன நினைச்சிடுது, நம்மளையும் கட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு நினைச்சு. ஆனால் அந்த 10வது கழுதை என்ன செய்யப்படலை, கட்டப்படலை. விடிஞ்சு வந்து பார்த்தாங்க, எல்லாம் அப்படியே நிற்கி 10 கழுதை. சரி விடிஞ்சாச்சு, கழுதையில காலை இந்த கயிறுகளை அவர் போகலாம் அப்படின்னு சொல்லி இவன் 9 கழுதையினுடைய காலில் தானே கட்டியிருக்கிறான். அந்த கயிறெல்லாம் அவுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி தட்டி விட்டா 9 கழுதை நடந்தது. 10வது கழுதை நடக்கல. தாத்தா 10வது கழுதை நான் வரமாட்டேன். டே அது கெட்டி போட்டிருக்கு நினைக்கிட்டா, இப்ப அவுக்குற மாதிரி பாசாங்கு பண்ணு. பெற போய் கையை அவுக்குறது மாதிரி பாசாங்கு பண்ணுனா அதுக்கு பிறகுதான் அது நடந்தது. அப்போ அந்த கட்டுகள் கட்டினாலும் சரி கட்டட்டாலும் சரி கட்டி வச்சிருக்காங்கன்னு நினைச்சிரு. அதே போலதான் இன்றைக்கு சத்துருவானவன் ஜனங்களை பாவ கட்டுகளினாலும் சாப கட்டுகளினாலும் கட்டி வைத்து இயேசுவினிடத்திலே வரவிடாதபடி, இயேசுவை சுமக்க விடாதபடி, ஏற்றுக்கொள்ள விடாதபடி தடுத்து கொண்டிருக்கிறபடியினாலே ஆண்டவர் சொன்னார், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று சொன்னார்.
எனவே இந்த நாளிலே எப்படிப்பட்ட கட்டுகள் இருந்தாலும், எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும், அவைகள் எல்லாவற்றிலிருந்து நம்மை விடுவிக்க ஆண்டவர் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவேதான் எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். எரேமியா 30:8. அந்நாளில் நான் அவன் முகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடிக்கு உடைத்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அந்நியர் இனி அவனை அடிமை கொள்வதில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, சத்துருடைய போராட்டங்களை, வியாதிகளை, கட்டுகளை ஆண்டவர் ஒருவரால் தான் அறுக்க முடியும். இந்த குருத்தோலை ஞாயிறிலே நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ, குடும்பத்திலோ, வாழ்க்கையிலோ, வேலையிலோ, வருமானங்களிலோ, ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு விரோதமாகவோ எப்படிப்பட்ட கட்டுகள் இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சொன்னபடி அறுத்து நமக்கு விடுதலையை தந்தபடினாலே ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே இந்த குருத்தோலை ஞாயிறு தேவன் நமக்கு ஒரு பெரிய விடுதலையை தந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவேதான் இயேசு சொன்னார், யோவான் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 8:36. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இயேசு தருகிற விடுதலை சாதாரணமான விடுதலை கிடையாது. அது ஒரு மெய்யான விடுதலை, உண்மையான விடுதலை. இயேசு ஒருவர் தான் என்ன செய்ய முடியும், தர முடியும். நம்ம மாத்திரைகளை சாப்பிடுறோம், அது சுகம் கொடுக்குது, ஆனாலும் திரும்ப என்ன செஞ்சிருது, பலவீனங்கள் வரத்தான் செய்யுது. இயேசு தருகிற விடுதலை மெய்யான விடுதலை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. விடுதலையை பெற்றவர்கள், கட்டுகள் அவிழ்க்கப்பட்டவர்கள் என்ன செய்ய வேண்டும்? சங்கீதம் 116:16ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 116ஆம் சங்கீதம் 16ஆம் வசனத்தில். என் கட்டுகளை அவிழ்த்து விட்டீர். கட்டுகள் அவிழ்க்கப்பட்ட பிறகு, ரட்சிக்கப்பட்ட பிறகு, இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு தேவனுடைய பிள்ளைகள் சாதாரணமாய் வாழக்கூடாது. ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்யணுமா? ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழணும். சும்மா கதை பேசிக்கொண்டே நம்ம நாட்களை ஓட்டக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் கட்டுகளை அவிழ்த்து விட்டார், நம்மை ரட்சித்திருக்கிறார். இனி நம்ம பரலோகத்தில் போய் வாழ போகிறோம். அப்போ இனி நம்முடைய வாழ்க்கை அப்படியே சேஞ்ச் ஆகணும். அதனாலதான் உமக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறார். சிலர் எப்பனாலும் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள பார்த்தா நமக்கு சில நேரம் எரிச்சலா இருக்கும். ஆனா அவங்களுக்கு தான் தெரியும் அந்த நேரத்துல தேவனுக்கு அவங்களுக்குள்ள அந்த தொடர்பு அவங்களுக்கு எவ்வளவு பலனா இருக்குன்னு தெரியும். அவங்களுக்கு பிரச்சனை இல்லாமலா இருக்கு, போராட்டம் இல்லாமலா இருக்கு, வியாதி இல்லாமலா இருக்கு, கஷ்டம் இல்லாமலா இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனாலும் கர்த்தர் என்னை ரட்சித்தபடியினாலே நான் அவரை ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்திக் கொண்டிருப்பேன் என்று சொல்லி நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் கர்த்தரை துதிக்கிறவர்கள் உண்டு. எனவேதான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி உம்மை தொழுது கொள்ளுவேன். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். ஆராதிக்கிற அனுபவம், ஆராதிக்கிற அனுபவத்தில் நம்ம குறைஞ்ச போக கூடாது. உம்மை தொழுது கொள்ளுவேன், நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை நிறைவேற்று.
பாருங்கள், அதாவது ஸ்தோத்திர பலி செலுத்துகிற அனுபவம் வேண்டும். கட்டுகள் அவிழ்க்கப்பட்ட பிறகு, ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற ஆராதிக்கிற அனுபவம் வேண்டும். பொருத்தனைகளை கட்டாயம் பண்ணி செலுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது நம்ம செய்ய வேண்டிய ஒன்று. தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவருக்காக, ஊழியத்திற்காக ஏதாவது ஒரு பொருத்தனைகளை பண்ணி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா கர்த்தர் நம் கட்டுகளை அவிழ்த்திருக்கிறார். நரகத்தில் போய் விழாதபடி நம்மை ரட்சித்திருக்கிறார். எனவே நாம் ஸ்தோத்திர பலி செலுத்துவது மட்டுமல்ல, தொழுது கொள்ளுகிறது மட்டுமல்ல, ஆண்டவருக்காக பொருத்தனை பண்ணி ஏதாவது நீங்க செய்றீங்களா? நாங்க தென்பகுதியில் ஊழியம் செய்து கொண்டிருந்த பொழுது ஒரு அம்மா தன்னுடைய 2வது மகனுக்கு படிப்பு என்ஜினியரிங்கில் ஃபெயில் ஆகிட்டே இருந்தான். நிறைய அரியர்ஸ் இருந்துக்கிட்டே இருந்தது. எங்களுக்கு அந்த விவரம் சரியாக தெரியாது. அவன் என்ஜினியரிங் காலேஜ் படிக்கிறான்னு நினச்சிக்கிட்டோம். அந்த அம்மா என்கிட்ட ஒரு 1000 ரூபா காணிக்க கொடுத்தாங்க. அந்த காலம் 1000 ரூபான்னா பெரிய துட்டு. ஐயா, என் பையனுக்காக ஜெபம் பண்ணிக்கிடுங்க, அவனுக்கு ஆண்டவர் நல்ல வேலை கொடுக்கணும்னு ஜெபம் பண்ணிக்கிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அவன் படித்து இன்னும் முடித்தது மாதிரியே தெரியல, அதுக்குள்ளே வேலைன்னு சொல்கிறாங்களேன்னு நினச்சிக்கிட்டு சரி விசுவாசத்தில் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி 1000 ரூபாயை வாங்கி வச்சுட்டு அந்த தம்பிக்காக நான் நல்லா ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணி முடிச்சாச்சு. சில மாதங்கள் தான் ஆயிருக்கும். அந்த அம்மா இறந்துட்டாங்க. சில மாதங்களுக்கு பிறகு நாங்கள் வேற சபைக்கு வந்துட்டோம். இப்போ இங்கே இருக்கிறோம். ஒரு 2 மாதத்திற்கு முன்பாக எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. அப்பொழுது பாஸ்டர் என்ன நினைவு இருக்கா அப்படின்னா. யாரு அப்படின்னா, அதான் நான் அந்த யோசிப்பு அப்படின்னு சொன்னான். சொல்லுங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு. சவுதியில் இருக்கேன் அப்படின்னா. அப்படியா, எவ்வளோ காலம்? இப்போ நான் 5-6 வருஷத்துக்கு மேலே ஆச்சு அப்படின்னு. நல்லா இருக்கேன் பாஸ்டர், நல்ல சந்தோஷமா இருக்கேன், நல்ல வேலை, நல்ல வருமானம் ஆண்டவர் தந்திருக்காரு, எங்களுக்காக ரொம்ப ஜெபம் பண்ணீங்க அப்படி இப்படின்னு சொன்ன பிறகுதான் எனக்கு அந்த நினைவு வந்தது. எனக்கு அதன் பிறகுதான் அவங்களே நான் மறந்துட்டேன். அந்த அம்மா பொருத்தனை பண்ணதும், என் கையில் 1000 ரூபா கொடுத்து ஜெபம் பண்ண சொன்னதும், இவன் எப்போ பாஸ் பண்ணான்னு தெரியாது, எப்போ வெளிநாடு போனான்னு தெரியாது. என்ன எதுக்கு சொல்லுகிறேன்? அந்த அம்மா பொருத்தனை பண்ணி கொடுத்தாங்க, அவங்க இறந்துட்டு போயிட்டாங்க. என்ன நடந்ததே தெரியாது அவங்களுக்கு, எங்களுக்கும் தெரியாது. நாங்க ஜெபம் பண்ணிட்டு வந்தாச்சு, பல இடங்களுக்கு போயிட்டு இங்க வந்தாச்சு, நாங்களும் மறந்து விட்டோம். ஆனால் பொருத்தனையை பெற்றுக்கொண்ட தேவன் அதை மறக்காமல் அந்த அம்மாவுடைய பொருத்தனையை மனதில் வைத்துக்கொண்டு அன்றைக்கு செய்யல, அவங்க உயிரோடு இருக்கும்போது செய்யல, ஆனால் அவருக்கு சித்தமான நேரத்திலே அவனை பாஸ் பண்ண வைத்து உயர்ந்த நிலைமைக்கு கர்த்தர் உயர்த்தி விட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு நீங்க ஆண்டவருக்காக தசவாகம் கொடுக்கிறீங்க, சிலர் கொடுக்கிறீங்க, சிலர் காணிக்கைகளை கொடுக்கிறீங்க, பொருத்தனை பண்ணி எத்தனை பேர் செய்றீங்க? ஒருவேளை நான் பொருத்தனை பண்ணி பார்த்தா ஒண்ணு நடக்காது. நம்ம நினைக்கிற நேரம் நடக்காது. ஆனால் தேவன் அதில் கணக்கில் வைத்திருப்பார். ஏற்ற நேரத்தில் அந்த பொருத்தனைக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் தந்தே தீருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே சோர்ந்து போகாதீர்கள் தேவனுடைய பிள்ளையே. இந்த சங்கீதக்காரன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற வார்த்தை, என் கட்டுகளை அவிழ்த்து விட்டேன், எனவே நான் உனக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்த வேண்டும். சும்மா ஆண்டவரோடு சண்டை போடக்கூடாது, கசந்து கொள்ளக்கூடாது. நம்மை ரட்சித்தது எவ்வளவு பெரிய அற்புதம். பாவ வாழ்க்கை வாழ்ந்த நரகத்தில் போய் யுகாயுகமாய் வேதனைப்படாதபடி கிருபையாக நம்மை கட்டை அவிழ்த்து விட்டாரே, ரட்சித்து விட்டாரே, எவ்வளவு பெரிய அற்புதம். எனவே நமக்கு இருக்கிற வேதனைகள், தோல்விகள், கஷ்டங்கள், வியாதிகள், பலவீனங்கள் இதையே நாம் நினைத்து கொண்டிருக்காதபடி நன்றாக ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஆண்டவரை நன்றாக ஆராதிங்க, தேவனுக்கு பொருத்தனைகளை செலுத்துங்க, உங்களால் இயன்றதை நீங்கள் செலுத்துங்க.
கர்த்தர் அதை கணக்கில் வைத்திருப்பார். அவருக்கு ஏற்ற நேரம் வரும் பொழுது அவர் விரும்புகிறபடி தம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே இந்த சங்கீதக்காரன் பொருத்தனைகளை செலுத்தினேன் என்று சொல்லி இங்கே நம்மை உற்சாகப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இப்போ இந்த கழுதை அவிழ்க்கப்பட்டாச்சு. இப்ப இந்த கழுதைக்கு என்ன செய்யறாங்க? மத்தேயு 21 அதிகாரம் 7-8 வாசிக்கலாம். பாருங்க, இப்ப இந்த கழுதைய கொண்டு வந்த உடனே ஒவ்வொருவரும் தங்களால் இயன்ற செலவுகளை செய்கிறார்கள். சீசர்கள் என்ன செய்யறாங்க? தங்கள் வஸ்திரங்களை கழுதைக்கு மேல என்ன செய்தாங்க? கழுதையை அலங்கரிக்காங்க வஸ்திரத்தினால். அவங்களால இயன்ற செலவுகளை செய்யறாங்க. திரளான ஜனங்கள், அங்கே வந்திருக்கிற ஜனங்கள் என்ன செய்யறாங்க? தங்கள் வஸ்திரங்களை வழியிலே நடந்து போகிற பாதையில விரிக்கிறாங்க. அவங்களால இயன்ற ஊழிய செலவுகளை செய்யறாங்க. வேறு சிலர் என்ன செய்யறாங்க? மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். அது அவங்களால செய்யற உதவி. இப்படி ஊழியத்திற்கு அவரவர்கள் தங்களால் இயன்ற காணிக்கைகளை செலுத்துகிறார்கள். தங்களால் இயன்ற உதவிகளை செய்கிறார்கள். இயேசு அதை தடுக்கவே இல்லை. எதுக்குப்பா கழுதை மேல வஸ்திரத்தை விரிக்கிறீங்க? எதுக்கு பாதையில வஸ்திரத்தை விரிக்கிறீங்க? எதுக்கு மரத்தை கிளைகளெல்லாம் வெட்டி இப்படி வீணா பரப்புறீங்க? சொல்லவே இல்லை. ஏனென்றால் அது தேவகுமாரனுடைய ஊழியத்திற்காக அவர்கள் செலவழிக்கிறார்கள். எனவே தேவனுடைய வேலைக்காக என்ற உதவிகளை, காணிக்கைகளை செலுத்த வேண்டும் என்பதை அங்கே இயேசு மறைமுகமாக உற்சாகப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். எனவேதான் இன்னும் தாவீது சொல்லுகிறார், சங்கீதம் 20 சங்கீதம் 3-4 என்று நினைக்கிறேன். சங்கீதம் 20:3-4, நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து, ஆண்டவர் நம்மளை நினைக்கணும்னா ஏதோ சும்மா நம்ம ஜெபம் பண்ணி பைபிள் வாசித்து ஆராதிக்கிறதுனால நம்மளை நினைப்பார் தான். இருந்தாலும் இவங்க செஞ்சிருக்காங்க இல்லையா, அவங்களால இயன்ற உதவிகள், அதுபோல நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து அப்போ பாருங்க, காணிக்கைகளை செலுத்துறாங்க, சர்வாங்க தகன பலிகளை செலுத்துறாங்க, ஆண்டவருக்காக ஏதாவது செய்து கொண்டே இருக்கிறாங்க. அப்படி கர்த்தரோடு ஒரு தொடர்பு வைக்கும் பொழுதுதான் அடுத்த வசனம் என்ன சொல்லுது? அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தருவார். நம்ம ஜெபிக்கிறது நல்லது, ஆராதிக்கிறது நல்லது, ஆனா ஆண்டவருக்காக நம்ம ஏதாவது செய்யறோமா? அதை அவர் நினைவில் வைப்பாரா? நம்ம கொடுக்கிறத நினைவில் வைப்பாரா? ஆரம்ப நாட்களில் ஊழியத்தில் இருந்தபோது இந்த குரோம்பேட்டையில், அப்போ நான் இளைஞன், குரோம்பேட்டையில் ஒரு ஊழியர் கூட்டம் நடந்தது. அப்போ வெளிநாட்டில் இருந்து ஒரு ஊழியக்காரர் பிரசங்கத்துக்கு வந்திருந்தார். அந்த பிரசங்கம் முடிஞ்ச உடனே அந்த கூட்டத்தை நடத்தின ஊழியக்காரர் சொன்னார், உங்ககிட்ட இருக்கிற பெரிய ரூபா ஏதோ அதை எடுத்து வைங்க கையில், ஏன்னா நம்ம ஆண்டவருக்கு இப்போ காணிக்கை கொடுக்க போகிறோம். நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிறதுல பெரிய ரூபா, அதாவது எவ்வளவு ரூபா பெரிய, 100 ரூபாயோ 500 ரூபாயோ 10 ரூபாயோ 20, எது பெருசாக வச்சுருக்கீங்களோ அதை எடுத்துக்காங்க அப்படின்னு. நானும் பையன் திறந்து பார்த்தா என்கிட்ட 20 ரூபா தான் பெரிய தொட்டு இருந்தது. அப்போ 1 ரூபா 2 ரூபா 5 ரூபா அப்படி தான் இருந்தது. இருக்கிறதுல 20 ரூபா தான் பெரிய தொட்டு. உடனே நான் அதை எடுத்து வச்சுக்கிட்டேன். ஆனால் எனக்கு 20 ரூபா ரொம்ப பெரிய தொட்டு, அது எனக்கு ரொம்ப தேவை. இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி போராட்டம் தான். வருமானங்கள் இல்லாத காலம் இருந்தாலும் தேவ சமூகத்தில் அவர் சொல்றாரு,
நம்மகிட்ட இருக்கு, நமக்கு கஷ்டம்தான், இருந்தாலும் கொடுத்துருவோம் அப்படின்னு நான் போட்டு போயிட்டேன். வழிநடுக மனசுக்கு சங்கடமாக தான் இருந்தது. 20 ரூபா போட்டதுக்கு எனக்கு அவ்வளோ சங்கடம். அவ்வளவு கஷ்டமான வருமானங்கள் உள்ள சூழ்நிலையில் ஊழியம் செஞ்சிட்டு இருந்தோம். சபைக்கு வந்தேன். முன்னும் தெரியாத ஒரு நர்ஸு சிஸ்டர் அன்னைக்கு தான் வந்தாங்க. வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருந்துட்டு ஒரு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர்னாங்க. ஜெபம் பண்ணேன். உடனே காணிக்க தந்தாங்க. 60 ரூபா கொடுத்துட்டு போனாங்க. நான் 20 ரூபா தான் கொடுத்தேன். ஆண்டவர் எனக்கு எவ்வளோ தந்தார்? இதெல்லாம் எதுக்குன்னா அவர் நினைவு வைக்கிறார். நம்ம ஆண்டவருக்காக கொடுக்கும் பொழுது அதை அவர் நினைவில் வைத்து உமது மன விருப்பத்தின்படி உமக்கு என்ன செய்வாராம்? தந்தருளுவார். அவர் ஒருபோதும் நம்ம காணிக்கைய அதை அவர் மறக்கவே மாட்டார். உங்கள் மன விருப்பத்தின்படி அவர் எப்ப செய்யணுமோ அதை செய்திருவார். ஒன்றும் கொடுக்கலன்னா ஒன்றும் செய்ய மாட்டார். எனவே மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவார். நம்ம மனசுல 1000 நினைப்பு இருக்கும், அதெல்லாம் ஒன்று ஒன்றாக ஆண்டவர் நிறைவேற்றுவார். எனவே தேவ சமூகத்திலே அவர்களில் சிலர் வஸ்திரங்களை விரிச்சாங்க, மரக்கிளைகளை வெட்டி போட்டாங்க, தங்களால் இயன்ற உதவிகளை இயேசுவுக்காக செய்தார்கள். அதுபோல தேவ பிள்ளைகள் உற்சாகத்தோடு கர்த்தருக்கு நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது, கொடுக்கும் பொழுது தேவன் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார் என்பதிலே சந்தேகமில்லை. இங்க ஜனங்க எல்லாரும் வெட்டி போட்டிருக்காங்க, மரக்கலையில போட்டிருக்காங்க, வஸ்திரங்களை விரிச்சிருக்காங்க. இதுல என்ன இயேசுவ நடந்து போறாரு? யார் நடந்து போறது? இயேசுவை சுமக்கிற கழுதை தான் நடந்து போகுது. இயேசு போகிறார் என்பதுக்கு தான் இவ்வளவு செய்யறாங்க. ஆனா அதுல நடந்து போறது யார் தான்? கழுதை தான். இங்கே இந்த கழுதை இயேசுவை சுமக்க தன்னை ஒப்பு கொடுத்தபடினாலே அது எப்படி கனப்படுத்தப்படுகிறது பாருங்க, எவ்வளவு மேன்மைப்படுத்தப்படுகிறது பாருங்க. என்னைக்கு யாரு அது நடமாதையில வஸ்திரத்தை விரிச்சிருப்பாங்க, நல்ல பசுமையான இலைகளை யார் போட்டு அதுல நடந்து போன்னு சொல்லியிருப்பாங்க. இயேசுவை சுமந்து கொண்டு கொஞ்ச நேரம் அது நடக்க போகிறது. அதற்கு இவ்வளவு பெரிய கனத்தையும் இவ்வளவு பெரிய மரியாதையும் ஆண்டவர் கொடுக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, நான் ஆண்டவரை சுமந்து வருகிறேன். 10 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, 40 வருஷம் ஆச்சு, இயேசுவை சுமந்து வருகிறேன், எனக்கு ஒன்றும் நடக்கலை அப்படின்னு சொல்லாதீங்க. இயேசுவை சுமக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் ஏற்ற நேரத்திலே எப்படி எப்படி கனப்படுத்தணுமோ கனப்படுத்துவார், எப்படி எப்படி உயர்த்தணுமோ உயர்த்தியே தீருவார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அது கொஞ்ச நேரம் தான் இயேசுவை சுமந்தது, அவ்வளவு மகிமை அதுக்கு கிடைத்தது. ஆனால் நாம் எவ்வளவு காலமாக சுமக்க வேண்டி இருக்கிறது. கர்த்தர் கைவிட மாட்டார். எனவே சோர்ந்து போகாதீர்கள். அடுத்து என்ன நடக்கிறது? லூக்கா 19:38. லூக்கா 19:38. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே பாருங்க, சுமந்துட்டு போறது கழுதை, கஷ்டப்பட்டு சுமந்துட்டு போகுது. அதற்காக யாரும் கழுதையை புகழவில்லை, போற்றவில்லை. யாரைத்தான் போற்றுதாங்க? இயேசுவைத்தான் போற்றுகிறார்கள். என்னதான் கழுதை வஸ்திரத்தால் அலங்கரிக்கப்பட்டாலும், என்னதான் இயேசுவை சுமந்தாலும் கழுதை அல்ல, தேவனையே அல்லது இயேசுவையே புகழ்கிறார்கள். தேவ பிள்ளையே, உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் வரும் பொழுது, நன்மைகள் வரும் பொழுது, கனத்துக்குரிய ஒரு வாழ்க்கை உயர்வுகள் வரும் பொழுது
ஒருபோதும் அவைகளை நீங்கள் நினைத்து சந்தோஷப்பட்டு விடக்கூடாது. அவைகளுக்கு காரணமாயிருந்த கிறிஸ்துவை மட்டுமே புகழ வேண்டும், கனப்படுத்த வேண்டும், துதிக்க வேண்டும். அவர் ஒருவரையே நாம் மகிமைப்படுத்த வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கனத்துக்குரியவர், புகழ்ச்சிக்குரியவர் இயேசு மட்டுமே என்பதை நாம் அதிகமாக விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். கடைசியாக மத்தேயு 21:9 வாசிக்கும் பொழுது அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? முன்னடப்பாரும் ஆர்ப்பரிக்க. ஓசன்னா என்று சொன்னால் நமக்கு தெரியும், இப்பொழுதே ரட்சியும் என்று பொருள். ஓசன்னா என்று ஆர்ப்பரிப்பது, இப்பொழுதே ரட்சியும் என்று பொருள். எந்தெந்த காரியத்திலே இன்னும் நமக்கு ரட்சிப்பு தேவையோ, எந்தெந்த காரியத்திலே இன்னும் நமக்கு விடுதலை தேவையோ, அந்தந்த காரியத்திலே எங்களை ரட்சியும் என்று சொல்லிதான் அவர்கள் ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனவே தேவ பிள்ளைகள் மௌனமாய் இருக்கக்கூடாது. ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்த வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. இந்த ஆர்ப்பரிப்பின் சத்தம் எங்கே தொடங்குகிறது? கிட்டத்தட்ட ஒலிவு மலைக்கு பக்கத்தில் அந்த வழியில தொடங்குது. எங்க முடியுது? மத்தேயு 21:15 வாசிங்க. மத்தேயு 21:15. தேவாலயத்தில் ஆர்ப்பரிக்கிற போதும். இந்த ஆர்ப்பரிப்பு வழியில ஒலிவுமலை பக்கம் தொடங்கி எங்க வர வருது? தேவாலயம். ஆண்டவருடைய நோக்கம், ஆண்டவருடைய இந்த பவனியின் நோக்கம் தேவாலயம் போய் முடிவடையணும். அந்த ஆர்ப்பரிப்பின் சத்தம் தேவாலயம் வர செல்லுகிறது. இது எதை காட்டுகிறது தெரியுமா? இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு ஆர்ப்பரித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், ஆவிக்குரிய ஜீவியத்தை செய்து கொண்டிருக்கிற நாம் பாதியில நிறுத்திடக்கூடாது. அனனியா, சப்பிராள், யூதாஸ் காரியத்து, இன்னும் நிறைய பேர் பாதியில நிறுத்திட்டாங்க. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை, நம்முடைய ஆர்ப்பரிப்பை, நம்முடைய ஆராதனையை, நம்முடைய விசுவாசத்தை, நம்முடைய பரிசுத்த ஜீவியத்தை வழியிலே நிறுத்தி விடாதபடி தேவாலயம் வரை அல்லது ஆண்டோடைய வருகை வரைக்கும் நம்முடைய ஜீவன் முந்தி போகுமானால் ஜீவன் உள்ள வரைக்கும் கர்த்தரை ஆர்ப்பரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இவ்வளவு உதவி செய்த அந்த கழுதை கொஞ்ச நேரம்தான் அதற்கு கனம். அதுக்கு நித்திய ஜீவன் கிடையாது, பரலோகம் வர முடியாது. ஆனால் நாம் எவ்வளவோ காலமாக இயேசுவை சுமக்கிறபடினாலே ஆண்டவர் நம்மை கைவிடாமல் அவரோடு கூட நித்தியமாய் வாழ வைக்க போகிறார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே கழுதையை ஆண்டவர் கொஞ்ச நேர பவனிக்கு தெரிந்து கொண்டார். நம்மையோ முழுமையாக ஆண்டவர் தெரிந்து கொண்டார். பாவக்கட்டுகள், சாபக்கட்டுகள், எல்லா கட்டுகளையும் ஆண்டவர் ஒருவரே அவிழ்க்கக்கூடியவர், நம்மை அவிழ்த்து ரட்சிக்கிறவர் என்பதை விசுவாசிக்க வேண்டும். நாம் இயேசு கிறிஸ்துவை கடைசி வரைக்கும் சுமக்க வேண்டும். இடையில விட்டுறாதீங்க. ஜெப ஜீவியத்தையோ சரி, சுவிசேஷத்தையோ சரி, எதுனாலும் இடையில விட்டு விடாதபடி தேவாலயம் வரை அல்லது ஆண்டோடைய வருகை வரைக்கும் இயேசுவை சுமந்து செல்லுங்கள். ஆண்டோடைய வருகையிலே நம்மை அழைத்து செல்வார், நம்மை அவரோடு கூட வைத்து சந்தோஷமாய் வாழ வைப்பார். அல்லேலூயா. நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார் என்ற பாடலை நாம் கேட்கும் பொழுது அன்பின் காணிக்கைகளை செலுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்துகிற நேரம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோ, வேகம் சென்றிடுவோ. ஓசன்னா ஜெயமே,
ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா, என்றென்றும் ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், பயமும் இல்லை கலக்கமில்லை, பயமும் இல்லை கலக்கமில்லை, கர்த்தர் ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம், வேகம் செல்வோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் கழுதையை தெரிந்து கொண்டீர், அதனுடைய கட்டுகளை அவிழ்த்தீர், தேவாலயம் வர உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றினீரப்பா. அதுபோல ஆண்டவரே, இந்த உலகத்திலே பாவக்கட்டுகளில் இருந்த எங்களையும் கூட நீர் தெரிந்து கொண்டு அவைகளிலிருந்து ரட்சிப்பை கொடுத்து உம்மை சுமந்து செல்லும்படியாக காலங்களை தந்திருக்கிறீர். உம்முடைய வருகை வரைக்கும் உம்முடைய சமூகத்திலே பயபக்தியோடு ஜீவித்து இந்த விசுவாச ஓட்டத்தை நிறுத்தி விடாதபடி கடைசி வரைக்கும் உம்முடைய வரைக்கு ஆயத்தமுள்ள ஜீவியம் செய்ய நீர் உதவி செய்யும்பா. முடி வரியந்தம் நிலைநிற்பவனை ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்ட உம்முடைய வார்த்தையின்படி முடி வரியந்தம் உம்மை சுமக்கும்படியான ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஜெயமாய் ஜீவிக்கும்படியான கிருபைகளை எங்களுக்கு தந்தரும். உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்திலே செலுத்தின அன்பின் காணிக்கைகளை ஆசீர்வதி, வேண்டிய பிரதிபலனும் ஆசீர்வாதத்தையும் நூறத்தனையாய் கொடுத்தருளும். தடைப்பட்டவர்களை நினைக்கிறோம், கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. தொடர்ந்து உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானம் நம் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.